சம்மர் சீசனுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் எந்த செடி வளர்க்குறோமோ இல்லையோ, ஆனால் இந்த மாதிரி பழங்கள் தரக்கூடிய செடியை நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்தே ஆகணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு உடம்புக்கு நிறைய நீர் சத்து தேவைப்படும். அப்போ நம்ம ஜூஸோ தண்ணியோ நீர்பானமோ நிறைய எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் நம்ம பழங்கள் வைக்கும்போது நம்ம தினமும் ஒரு பழத்தை பறித்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க. நான் போட்டது பார்த்திங்கன்னா தை மாதம் இதோட விதைகள் போட்டேன். இப்போ எனக்கு ஏகப்பட்ட அறுவடை. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 மாதமாக எனக்கு பழங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இன்னும் பழங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு பழங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு இந்த செடி பழம் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு 20 செடிக்கு மேலே இந்த செடியை மாடி தோட்டத்தில் போட்டிருக்கேன். எல்லா தொட்டிலையுமே இந்த செடியை போட்டு விட்டுருக்குங்க. அதனால் எல்லாத்துலேயுமே பழங்கள் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இருக்கிற இப்போ இந்த 3 பழத்தையும் நான் இன்றைக்கி பறிச்சிடுறேன். அதில் ஒரு பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து போயிருக்கு. இதை அப்படியே கட் பண்ணியும் சாப்பிட்லாம், நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். மற்ற 2 பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்வாட்டாக இருக்குங்க. நம்ம இதை ஒரு 2 நாள் கழிச்சு கூட ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வெயில் காலங்களில் நமக்கு பயன் தரக்கூடிய செடிகளை நம்ம மாடி தோட்டத்தில் போட்டால் தான் நமக்கு நல்ல யூஸ் ஆகுங்க. காய்கறிகள், பழங்கள் என்ன போட்டாலும் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டால் தான் நம்ம இதோட பலனை முழுமையாக நம்ம பெற முடியுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 பழம் அறுவடைக்கு தயாராக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. இயற்கை நேசி